அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கற்பசாமி ராமநாதன். உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது அது வந்து ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரை பார்த்தாலும் உங்களோட பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ன? அவங்க சொல்லுவாங்க, நான் பாடுவேன், பாட்டு எழுதுவேன். எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன ஒரு ஆர்ட்டிஷியன்ஸ்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த களிமண்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பொம்மை பண்ணுவாங்க. இன்னொன்று பனை ஓலையில் நிறைய விளையாட்டு ஜாமான்கள் பண்ணுவாங்க. கிழுக்கு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்னொன்று அந்த இலைகள் எல்லாம் மடித்து செஞ்சு ஒரு பிபி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹாபியோடைய ஒரு வெளிப்பாடு. அதுவும் கோடை விடுமுறை அப்படின்னு வந்தாலே எல்லாருக்கும் என்ன இருக்கும்னா, அந்த ரொம்ப ரைட் பிரைன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். நமக்கு 2 பிரைன் உண்டு. பிரைனை 2 பகுதியா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து லெஃப்ட் பிரைன், ஒண்ணு ரைட் பிரைன். லெஃப்ட் பிரைன் என்ன பண்ணும், உங்களோட ரொட்டீன் நீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றீங்க, செய்றீங்க, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் உங்களோட லெஃப்ட் பிரைன். பட் ரைட் பிரைன் அப்படி கிடையாது. உங்களோட உன்னதமான விஷயம். நீங்க ஒரு செடி வளர்க்கலாம், இல்ல வந்து உங்களால நல்லா வரைய முடியும். ஒரு கார்ட்டூன்ஸ் வரைய முடியும். இல்ல ஒரு பூவப்படி வச்சு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட முடியும். உங்களால் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுட்டு ஆட முடியும். அதெல்லாம் வந்து என்ன, உங்களோட ரைட் பிரைன். முன்னாடி எப்படி பண்ணாங்க, பெரியவங்க எப்படி பண்ணாங்கன்னா, உங்களோட லெஃப்ட் பிரைன், ரைட் பிரைன் 2யும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். காலைல எந்திரிச்சோன்னே கோலம் போடுறது, அப்புறம் அந்த விடுமுறையில் வந்து சமைச்சு விளையாடுவோம். அதெல்லாம் ரொம்ப கிராமத்தில் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் நடக்கும். அரிசி கொண்டு வா, அது கொண்டு வா, அந்த வேகாத சாப்பாடு, காய்கறியை பங்கு போடுறதுல என்ன சண்டை வரும், எல்லாமே வரும். அந்த அது எல்லாமே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். நீங்கள் இன்னும் மரம் ஏறுறது, தென்னை மரம் ஏறுறது, ஒரு 5, 6 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, அதெல்லாம் கிணத்துக்குள்ளே படியில் இறங்குறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைட் பிரைன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் இருக்கணும். அதுக்கு நீங்கள் செடி வளர்க்கலாம், எழுதலாம், எதாவது எழுதிட்டே இருக்கலாம், வரையலாம், கார்ட்டூன்ஸ் வரையலாம். இல்லை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் உங்களை உட்கார வச்சு அப்படியே அச்சு எடுத்த மாதிரி வரைவாங்க. அவங்களும் ரைட் பிரைன் பயங்கரமான டாமினண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஹாபீஸ் என்ன பண்ணும். ஒன்று, மனதுக்கு வந்து இதமாக இருக்கும். 2வது, உங்களுடைய சிந்தனை என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு புதுமையாக வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக ஆகிட்டே இருக்கும். மரம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எல்லா இலையும் உதிர்த்திட்டு வருஷத்துக்கு ஒருக்க வந்து புதிய இலை கொண்டு வரும். அதே மாதிரி தான் உங்களோட ஹாபி என்ன பண்ணால், உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யணும், துரத்திட்டு இருந்துச்சுன்னா புதிய எண்ணங்களை, புதிய சிந்தனை விதைச்சிக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து வரைகிறீங்களோ புது புது விஷயங்கள் வரும். எப்போல்லாம் நீங்கள் ஒரு டான்ஸராக இருந்து ஆடுறீங்களோ, எப்போல்லாம் நீங்கள் ஒரு புது செடி வாங்கி வளர்த்து அதில் ஒரு பூ வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கோ, அதெல்லாமே உங்களோட ஹாபியோட தாக்கம். ஸோ இன்றைக்கி பதிவு பண்ணக்கூடிய விஷயம், உங்களுடைய லெஃப்ட் பிரைன் மட்டும் பயன்படுத்தினால் போதாது, ரைட் பிரைனை நீங்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தினா தான் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் நிம்மதியாக, இளமையாக, புதுமையாக எப்பயுமே சிந்திக்க முடியும். வாழ்த்துக்களோடு பேராசிரியர் கற்பசாமி ராமநாதன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.